தளபதினா என்ன நேஷனல் நினைச்சீங்களா? இன்டர்நேஷனல். ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு தலைவன், ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கிற ஒரு தலைவன், ஒரு முதல்வர், தமிழக முதல்வர் வெற்றி பெற்றதுக்கு அயல்நாட்டு அதிபர்கள் வாழ்த்து தெரிவிச்ச முதல் முறை வரலாற்று நிகழ்வு இது. சொன்னமா இல்லையா? தேர்தல் அப்ப சொன்னமா இல்லையா? வரலாற்றை எழுதிக்கிட்டு இருக்கோம். எப்படி 1967 அறிஞர் அண்ணா ஒரு படைச்சாரோ, 1977 எம்ஜிஆர் அவர்கள் வரலாற்றை படைச்சாரோ, காந்தி பின்னாடி 1 கோடி பேர் போய் சுதந்திரம் வாங்கின மாதிரி, நேதாஜி பின்னாடி 1 லட்சம் பேர் பின்னாடி ஐயனை கட்டின மாதிரி, இன்னைக்கு ஒரு தலைவர் தன்னோட உச்சத்தை தூக்கி போட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறான். இவன் பின்னாடி தம்பியும் தங்கச்சியுமா, அம்மாவும் அக்காவுமா, ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா நிற்கும், தமிழகத்தை மீட்கும் சொன்னோம்ல, அது நடந்திருக்கு. அந்த மக்கள் மேண்டேட்டை மதிச்சாங்களா? அன்னைக்குதான் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிட்டாங்க. ஷார்ட் ஃபார்ம் நீங்களே போட்டுக்கோங்க, கூட்டணி திமுக. அதுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் வருதோ நீங்களே போட்டுக்கோங்க. இப்படி சேர்ந்து எங்க அண்ணன் பெற்ற வெற்றியை திருடிடலாம், கபலீகரம் பண்ணிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. அண்ணன் ஹாயா உட்காந்து சிரிச்சு டிவி பார்த்துருந்தாரு. நீ என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீ தப்பி தவறி இதை பண்ணினா 3 மாசம் தாங்காது. 3வது மாசம் 200 தொகுதியில ஜெயிச்சு தமிழக வெற்றி கழக சட்டசபையில் ஆளும் சொன்னாரு. அவங்க நல்ல நேரம் அந்த கூட்டணி அமையல. அமைஞ்சிருந்ததுன்னு வைங்க, தமிழ்நாடு இன்னொரு ஜல்லிக்கட்டு புரட்சியை பார்த்திருந்திருக்கோம். தப்பிச்சிட்டாங்க. சரி, பதவி ஏத்தாரு. எப்படி ஏற்க முடியும்? எங்களுக்கு தான் முதல்வர் வேட்பாளர் தோத்துட்டாரு. யாரு? தீய சக்தி. எங்கயாவது திமிரா பேசினா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணன் கொளத்தூருக்கு வழி அப்படின்னு மட்டும் கேளுங்க. கதறானுங்க. கொளத்தூர்ன்ற வார்த்தையை கேட்டா கண்ணு குளமா மாறுது. நம்மளும் சும்மா விடுறதுல பாவெல்லாம் பாக்குற மூட்ல இல்ல. எங்கேயாவது திமிரா பேச்சு வந்துச்சுன்னா, அண்ணன் கொளத்தூர்ல டிராபிக் ஜாமா இருக்கானே, அண்ணன் கொளத்தூர்ல டிராபிக் ஜாமா இருக்கானே, அப்படி ஒரு ஊரையே மிரட்டி வச்சுட்டு தோத்துட்டு அழுகுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த சென்னை மொத்தம் வெள்ளத்துல போகணுமா? பெரிய கண்ணகி பரம்பரை சாப விடுறீங்க ஆளுங்களை பாரு. இப்படி ஒரு சாதனையை படைச்சு இப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க ஒரு தலைவரை வாழ்த்தலாம் உங்களுக்கு மனசு வராது. வணங்கி அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா பண்றாங்க? 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா, 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? யாரா உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டா, எரியுதடி மாலா ஃபேனா போட. சரி, அவர் தான் பெரியவர் விட்டுலான்னு பார்த்தா அந்த பவள விழா பாப்பா சட்டமன்றத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆளுநர் உரைக்கு நம்ம கிட்ட சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு தள்ளுவீங்களா? டேய், தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளதான் திமுக. ஆளுநர் உட்கார்ந்து இருக்கும் போது முதல் இடத்துல வச்சு பாட வச்சதாண்டா தாவேக்கா. ஆளுநர் உரை அன்னைக்கு முதல்வர் பேச மாட்டார். 2வது நாள் தான் நன்றி அறிவிக்குவாங்க. அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து உட்காந்துக்கின்னு, முதல்வர் அவர்களே பேசுங்கள். ஏன்பா அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாரு, உங்க அப்பா ரிட்டையர் பண்ணி வீட்டுல உட்கார வச்சாரு, உனக்கு இன்னும் பத்தலையாப்பா? ஏன்பா அவர் வைத்தறிச்சல கொட்டிக்கிற? சரி, இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போகுது. ஏதோ ஆற்றாமையில பொறாமையில பண்றாங்க. அதுக்கு ஏன் பொறாமைன்னு யோசிங்க. வெறும் தோல்வி இல்ல, ஒரு துறையும் சொல்லி வச்ச மாதிரி திருடிக்கிட்டு இருந்தோமே. நம்ம ஜெயிச்சா நமக்கு 70, அதிமுக 30, அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு 70, திமுக 30ன்னு இன்னைக்கு புதுசா ஒரு தலைவன் வந்திருக்கிறான். ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒரு இடத்துல 1 ரூபாய் திருட மாட்டான், நம்மளையும் திருட விட மாட்டான்னு போது எவனோ திட்டுறான் திமுக காரன். குறையுது தம்பி, யாராவது இருந்தா இப்பயே சொல்லிட்டு நாங்களா கண்டுபிடிப்போம். அதனால எப்படி பார்த்தாலும் திருட முடியாது, இப்படி சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அச்சத்துல பயத்துல கதறிக்கிட்டு இப்ப அட்மோஸ்ட் ரீசெண்டா அடிக்கிற கூத்து என்ன தெரியுமா? ஜென்சி. என்னமோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சு ஓட்டு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. டேய், இது இன்ஸ்டாகிராம் போல் இல்லடா, எலெக்ஷன் கமிஷன் நடத்துற ரியல் எலெக்ஷன். அதுவே இன்னும் அந்த பவளோட பாப்பாக்கு புரியல. ஜென்சின்னு 50 வயசு 55 வயசுலாம் கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் ஜென்சி யாருன்னு. அந்த கூட்டத்துல நீல கலர் புடவை கட்டி எங்க அம்மா ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, தலை நரைச்சு, அவங்க ஜென்சி. அந்த கூட்டத்துல வெள்ளை சட்டை போட்டு தலை நரைச்சு ஒரு அண்ணா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவரு ஜென்சி. எப்ப ஜென்சின்றது 2000க்கு அப்புறம் பிறந்தவன் இல்லப்பா. ஜென்சின்றது ஒரு மைண்ட் செட், ஒரு சேஞ்ச் நோக்கி போற மைண்ட் செட். அது அந்த முகத்தை பார்த்தாதான் வரும். பவள விழா பாப்பா உன்னை பார்த்தா வராது. ஆனா இவங்களுக்கு அவதூறு பரப்ப சொல்லியா கொடுக்கணும். என்னென்ன அவதூறு? இன்னைக்கு நம்ம அமைச்சர், வனத்துறை அமைச்சர் சொந்த காசுல இருந்து வண்டலூர் ஜூக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கிறார்.
ஐயோ கவர்மெண்ட் காசு, ஐயோ கவர்மெண்ட் காசு. டேய், கவர்மெண்ட் காசு திருடுறதையும் பொழப்ப வச்சிருந்த நீங்க சொந்த காசுல சேவை பண்ற விஎம்ஏ காரனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 33 வருஷமா பசிச்ச வயிற்றுக்கு சோறும் படிப்புக்காக எழுதின குழந்தைங்களுக்கு படிப்பும் கொடுத்த இயக்கம் தான் அது. என்னமோ 2 வருஷம் கட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பெரியபாளையத்துல, இறால் பண்ணையில 2 மணி நேரத்துல உரிமையாளர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. தமிழகத்தில் எந்த மூலையில எந்த பிரச்சனை நடந்தாலும் துரிதமா நடவடிக்கை. 15,000 ரவுடிகளை ஸ்கிரீன் பண்ணி 3000 பேரை டிடைன் பண்ணி 800 பேரை ரிமாண்ட் பண்ணி 2 நாள்ல 270 கிலோ கஞ்சாவை அழிச்சு 2700 போதை மாத்திரை அழிச்சு ஒட்டுமொத்த கஞ்சா சப்ளையும் தடுத்து இருக்குது தமிழக வெற்றி கழகம். பாயிண்ட் என்னன்னா கண்ணா, இதெல்லாம் வெறும் ட்ரையலர். இதுதான் இன்னும் இதுக்கு 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுடைய சீன். 25 வருஷம் இவங்க தாங்குவானுன்றீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நேரம் இல்லாத காரணத்தாலும் எனது அண்ணன் அன்புக்கினிய தமிழின் உருவமா இருக்கக்கூடிய நாஞ்சிலார் பேச்சை கேட்க வேண்டும் என்ற வேட்கையாலும் இதோட நிறைவு செய்யறேன். லாஸ்டா ஒரு வார்த்தை, யார் ஒருத்தர் முகத்தை பார்த்தா ஒட்டுமொத்த நல்ல மனசு சிரிப்பு வருதோ அவர் நல்லவர். அந்த நல்லவன் பேரை கேட்டாலே ஒட்டுமொத்த கெட்டவனுக்கு அடி வயிற்றுல புளிய கரைச்சா அந்த நல்லவன் வல்லவன். நீங்க ஒட்டுமொத்த பேரை ஒட்டு போட்டு ஒரு கூட்டணி ஆண்டினால் அந்த நல்லவனை வல்லவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவன் தான் தலைவன், தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர முதல்வர், தமிழ் தாயின் தவப்புதல்வன். அவரின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். லாங் லிவ் சிஎம். நீங்க தான் தமிழகத்திற்கு நிரந்தர முதல்வர். கான்பிடென்டா இருங்க, எப்பயும் நல்லா இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு இதுக்கு தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கறது இல்லை.